ஹலோ, நான் உங்களில் ஒருவன். நம்ம முதலீடு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணிட்டு இருக்கோம். தங்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் கோல்டு பீஸ், டிஜி கோல்டு அண்ட் ஃபிசிக்கல் கோல்டு. அதாவது தங்க நகையாவோ இல்லை தங்க காயினாவோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சேவ் பண்ணுறது. அப்படி நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக தங்க நகையாக வாங்கும்போது கட்டாயமாக நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்களை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தங்கத்தோட பியூரிட்டி லெவலை கேரட்டில் தான் மதிப்பிடுவாங்க. கோல்டு பியூரிட்டியை கேரட்டில் எப்படி மதிப்பிடுவாங்க அப்படின்னா 18 கேரட் கோல்டில் வந்து 4ல் 3 மடங்கு தான் தங்கம் இருக்கும். அதாவது 75% தான் அந்த பொருளில் தங்கம் இருக்கும். நீங்கள் ஹால்மார்க்கில் பார்த்தீங்கன்னா 750 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து பெரும்பாலும் நம்ம 22 கேரட் நகையை தான் வாங்குவோம். அந்த 22 கேரட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12ல் 11 மடங்கு தங்கம் இருக்கும். இதில் வந்து 91.6% தங்கம் இருக்கும். 91.6% போக பேலன்ஸ் வந்து மற்ற உலகங்கள் அதில் ஆட் பண்ணுவாங்க. 24 கேரட் அப்படின்னா நீங்கள் வாங்குகிற நகையில் 24ல் 24 மடங்குமே தங்கம் இருக்கும். அதாவது 99.9% கண்டிப்பாக அதில் தங்கம் இருக்கும். ஹால்மார்க்கில் பார்த்தீங்கன்னா 999 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வாங்குகிற பெரும்பாலான நகைகள் 22 கேரட்டாக தான் இருக்கும். அதாவது 91.6% தான் அதில் தங்கம் இருக்கும். முன்னாடியெல்லாம் தங்கத்தில் நகையாக செய்யும் போது கேடிஎம் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கேடிஎம் கோல்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 கேரட் கேடிஎம் கோல்டு அப்படின்னா அதில் வந்து 91.6% வந்து கோல்டு ஆட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் வந்து கேட்மியம் ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கேட்மியம் ஆட் பண்ண நகையை நம்ம அணியறதால நிறையா பேர்த்துக்கு தோல்வியாதியும் அதை செய்கிற ஆசாரிக்குமே ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வந்துச்சு. அதனால இதை நம்ம கவர்மெண்ட் இப்போது பேன் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ கேடிஎம் கோல்டு இப்போ எங்கேயுமே அவைலபிள் கிடையாது. இப்போ நம்ம ஷாப்பில் வாங்குகிற நகை எல்லாமே பிஏஎஸ் ஹால்மார்க் நகையாக தான் இருக்கும். அதாவது பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற கவர்மெண்ட் நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்ட நகையாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே நகை வாங்கினாலும் அதில் இந்த பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம கடையில் போய் கோல்டு நகையாவோ இல்லை காயினாவோ வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு 3 விஷயம் செக் பண்ணணும். அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வாங்குகிற நகைக்கு அதோட என்ன கேரட் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவங்க டீட்டெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 22 கேரட் கோல்டு, அதாவது 91.6%. ஸோ எனக்கு இங்கே அவங்க கிளியராக 22 கேரட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் 22 கேரட் இல்லைன்னா 24 கேரட் கோல்டில் முதலீடு பண்ணும்போது அதோட பில்லில் கண்டிப்பாக அதோட பியூரிட்டி லெவல் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம செகண்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம பை பண்ணுற நகை வந்து பிஏஎஸ் ஹால்மார்க் ரிஜிஸ்டர்ட் நகையா அப்படிங்கிறது. அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாங்குகிற நகையில் குட்டியாக எங்கேயாவது வந்து இந்த பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதோட நம்ம வாங்குகிற நகையோட பியூரிட்டி லெவல், இன்கேஸ் நம்ம ஒரு 22 கேரட் நகை வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 22K916 அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதே 18 கேரட்டாக இருந்துச்சு அப்படின்னா 18K750 அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதோட 6 டிஜிட் HUID ஹால்மார்க் யூனிக் ஐடியும் இருக்கணும். நீங்கள் எந்த ஷாப்பில் பை பண்ணாலும் அதில் பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள் அண்ட் அதோட பியூரிட்டி லெவல் அண்ட் ஹால்மார்க் யூனிக் ஐடி இருக்காங்கிறத கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம காயினாக தங்கம் வாங்கினாலும் அதுலேயும் இந்த பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள் அண்ட் அதோட பியூரிட்டி லெவல் அண்ட் HUID இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த 22 கேரட் காயினில் ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்கிறது பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள். அதுக்கப்புறம் இது 22 கேரட் அப்படிங்கிறதால 22K916 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற CEZKDU அப்படிங்கிறது HUID யூனிக் ஐடி. நகையாகவே நம்ம வாங்கினாலும் அதுலேயும் கண்டிப்பாக ஹால்மார்க் சிம்பிளும் அதோட பியூரிட்டி லெவலும் அண்ட் HUID யூனிக் ஐடியும் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் வச்சுருக்கிற இந்த நெக்லஸுமே வந்து 22 கேரட் கோல்டு. ஸோ இதுலேயுமே வந்து குட்டியாக இங்கே பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள் அண்ட் 22 கேரட் கோல்டு அப்படிங்கிறதால 22K916 அண்ட் இதோட HUID யூனிக் ஐடி பார்த்தீங்கன்னா 9LINYL அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக நம்ம கோல்டு பியூரிட்டி எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிஏஎஸ் கேர் ஆப் மூலிமா பிஏஎஸ் கேர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வெரிஃபை HUID அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு காமிக்கும். அதில் இந்த வெரிஃபை HUID கிளிக் பண்ணிவிட்டு என்டர் HUID நம்பர். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற காயினோ இல்லை நகையிலையோ அதில் இருக்கிற இந்த 6 டிஜிட் யூனிக் ஐடியை வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும். இப்போ என்கிட்ட இருக்கிற காயினில் இருக்கிற ஐடி பார்த்தீங்கன்னா CEZKDU. அதை இப்போ நான் என்ட்ரி பண்ணுறேன். இப்போ நான் என்ட்ரி பண்ணி சர்ச் பண்ணும்போது இது வந்து காயினா இல்லை நெக்லஸ் அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து 22 கேரட் காயின், அதனால அதோட பியூரிட்டி லெவல் 22K916 அப்படிங்கிறது இங்கே அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த நெக்லஸோட HUID நம்பரையும் என்ட்ரி பண்ணி செக் பண்ணலாம். அதுக்கு இங்கே நம்ம ரீசெட் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே என்டர் HUID. ஸோ இப்போ இந்த நெக்லஸில் பேக் சைடில் அதோட HUID இருக்குது, அதை நான் இப்போ இங்கே என்ட்ரி பண்ணுறேன். இப்போ இந்த நெக்லஸோட HUID நம்பரையும் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே நான் சர்ச் கொடுத்தா
இது என்ன டைப், இது வந்து நெக்லஸ் அண்ட் இதோட பியூரிட்டி லெவலும் 22 கேரட் 916 அப்படிங்கிறது இங்கே கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கோல்டு வாங்கும்போது கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய 3 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் பில்லில் பியூரிட்டி லெவல் 22 கேரட் ஆர் 18 கேரட் ஆர் 24 கேரட் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். செகண்ட், நம்ம வாங்குற நகைக்கு செக் பண்ண வேண்டியது அதில் பிஏஎஸ் மார்க் அண்ட் அதோட பியூரிட்டி லெவல் அண்ட் ஹெச்யூஐடி ஹால்மார்க், அதாவது 6 டிஜிட் யூனிக் ஐடி இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். மூணாவதாக இந்த பிஏஎஸ் கேர் ஆப் மூலியமாகவும் நம்ம வாங்குகிற நகையோட பியூரிட்டி லெவலை நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும். இதில் நம்ம வாங்குகிற நகையோட 6 டிஜிட் யூனிக் ஹெச்யூஐடியை நம்ம என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா இதில் அதோட பியூரிட்டி லெவலை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.